தம்பி அர்ஜுனன் ஏய் வரட்டும்டா அப்போ எத்தனை உறவுத்தால எங்க அண்ணன் கேட்ட பாவம் நிற்காதரா தம்பி பொறுத்தவர் பூமியாழ்வார் பொங்கினவர் காடாழ்வார் என்று பொறுமைக்கு எடுத்துக்காட்டு நீங்கள் அல்லவா? ஆமா. அண்ணா தம்பி பாதத்திலே தம்பி கோடான கொடி வணக்கம். களத்தூரை சேர்ந்த ராமகிருஷ்ணன் அவர்கள் வேவக்கொல்ல சின்னத்தனுடைய பேர்நாமமாக கரிக்க வெங்கடேசருக்காக அளிக்கப்பட்ட ரூபாய் அண்ணா ஆசீர்வாதப்படி நாளை ஆனந்தமாய் தொடங்கியது. சரி தம்பி உன்னை அழைத்தேன் என்றால் சொர்க்கம் சேராமல் தந்தை நரகத்தில் ஆண்டு கொண்டிருக்கிறார். 3 தம்பி என் தம்பி 3 பேரும் 3 பக்கம் போட்டாங்க. அந்த யாருக்குபடியான பாண்டு மகாராஜ் சொர்க்க சேர வேண்டும். ஆமா, அதனால திரவியத்தை கொண்டு வந்து வடக்கே சென்று ராஜ்ய மகவிழா நடத்த வேண்டும். அதனால 3 பேர் முழுக்கம். ஆமா, வடக்கே சென்று திரவியத்தை கொண்டு வா, யாகத்தை முடிக்க வேண்டும். அண்ணா தங்கள் இஷ்டமே அப்படி சென்று வருகிறேன்.
செந்தில செந்தில யாரா கூட்டுறது? யாரு? பக்கத்து வீட்டுக்காரு என்ன மாமான்னு கூப்பிடுறா. ஒண்ணு வேண்டாம் கூப்பிடுவான். ஏன் கொஞ்சம் கூப்பிடுறான்னு கேளு. இந்த கூத்தாடுற காசு எல்லாம் ஒண்ணுமே தெருன்னு எடுக்க கொடுத்துருவாரு நீங்க. மாத்தி என்ன கேக்குறியா? மாமான்னு கூப்பிடுறாங்க. ரெண்டாவது காரணம் நானு. யார் பாரு? வீட்டுக்காரங்களுக்கு ஊடுன்னு பேரு. 2 மாடி 3 மாடி கருக்கில இருக்கா வீட்டுக்காரங்கடா. அடி பாஞ்சால இதோ கவனமொழியை சேர்ந்த கமலம் என்று சொல்லக்கூடிய செல்வராஜுடைய மருமகன் அவர்கள். இதோ நாடக ஆசிரியர் வைப்பளத்தை சேர்ந்த செல்வராஜனுக்கு கொடுக்கப்பட்ட ரூபாய் சுபேச 200. இதோ மயிலமுகத்தை சேர்ந்த என்பரிதி என்று சொல்லக்கூடிய அண்ணார் அவர்கள் புள்ளஞ்சாவடி அடுத்த ஆய்வுக்கும் ரமேஷ் கொடுக்கப்பட்ட ரூபாய் சுபேச 200. சுவாமி பாஞ்சாவுடைய யாகத்திலே ஒன்று சொல்லொன்று செங்கடி மாறி ஒன்று துட்ட சூமன் ஒன்று துரோபதை ஒன்று. ஆமாம், 5 தற்கள் பிறந்தது. ஆமா சுவாமி. துயரத்திலே ஆய்ந்தவள் திரௌபதி. திரௌபதி வருத்தத்திலே ஆய்ந்தவள் சீதை. சீதை சீதையை போலவும் திரௌபதியை போலவும் வருத்தம் உள்ளவங்க. ஆமா, துயரம் உள்ளவங்க உலகத்துல யாரும் கிடையாது ஐயா. சில பெண்கள் சொல்லலாம், ஆமா நான் கஷ்டப்பட்டேன், ஆம்படியா கிட்ட கஷ்டப்பட்டேன், புள்ளியோ கிட்ட கஷ்டப்பட்டேன். ஆமா, அப்படி சில பேர் சொல்லுவாங்க. ஆமா ஐயா. ஆனா சீதையை போல வருத்தம் உள்ளவங்களும், ஆமா திரௌபதி போல துயரம் உள்ளவங்க உலகத்துல எந்த பெண்ணும் கிடையாது ஐயா. அவளு அடக்கமா இருந்து, ஆமாம் சுவாமி, அன்னம் எடுக்க அன்னம். ஆமா, அந்த அன்னமே உன்னை பார்த்தா நடக்க கத்துச்சு. ஆமா ஐயா. தள்ளு தள்ளு சாஞ்சாடு
பெரிய இது வீரா ஏன் மரியாதைக்கு மரியாதை கட்டணும் மணியனே அந்த வேலை நீங்களே போட மாட்டீங்க நாங்களே போட மாட்டோமா அண்ணம் இருக்கிறது அந்த அண்ணம் நடப்பதற்கே ஒன்றை பார்த்துதான் மரியாதை வாங்க அதை சார்ந்து ஆள் வந்து நடக்கிறவளே. என் வாழ்க்கைப்படி முடியாது. என்னென்ன வாழக்கூடிய ஆசை எழுந்திரி எழுந்திரி எழுந்திரி. குறைபாடு இல்லாது இன்றைய தினத்திலே ஆவணத்தோடு வேகமாக விவேகமாக மனைவிடத்தில் கூட ஒரு வார்த்தை சொல்லாது இவ்வளவு வேகமா போறீங்களா? எங்க போறீங்க? அவர் தொங்க போறாருமா. என்னது? அவர் தொங்கத்து கூட போவாரு. ஏன்டா என் வீட்டுக்காரருக்கு என்ன வராது வந்துட்டு என் வீட்டுக்காரருக்கு வராது. ஆட மயிரை புடுங்க போவாருமா. ஆமாடா மயிரை புடுங்க போறா. பெண்ணே திரௌபதி. சாமி, என் தந்தையாருக்கு முடி யாரு? ஆமாம் பாண்டு மகாராஜன் ஆ, சொர்க்கம் சேர வேண்டுமா? ஆமாம் அதற்காக திரவியத்தை கொண்டு வந்து யாகம் பண்ண வேண்டுமா? நான் 3 பேர் 3 பேர்களும் 3 மன்னர்களும் 3 திசை சென்று விட்டார்கள். நான் வடதிசை சென்று வட திசை சென்று திரவியத்தை கொண்டு வர போறேன். என்ன கதியா வருது? என் அண்ணன் கறந்த அமன் கண்ணன் கோவிந்தன், ஜனார்த்தனன் சீனிவாசன், எங்க அண்ணா இருக்கிறாரு பரந்தாமன். எங்க அண்ணனை கூட்டிட்டு போ, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்னங்க உங்க அண்ணா உங்க அண்ணா ஆ, கண்ணனை கூட்டு போன்னு சொல்றேன். ஆமாங்க. போற வழியில ஆ, எடையும் முடி இருக்கும். ஆமா. இந்த ஆள் பால் திருடுறவரு. ஆ, அங்க உயிரில போய் ஏறிப்பாரு. ஏறி பாரு. ஆமா அங்க உயிரில ஏறிக்கினா இந்த ஆளு எப்ப திருடி தின்ட்டு வரான நான் உட்காந்துருப்பேன். அதனால அந்த ஆளை நான் கூட்டு போக மாட்டேன். கூட்டுக்குன்னு போக மாட்டியா? எங்க அண்ணன் எப்படி பட்டவரு? எங்க காலம் பூரா உனக்கு தேர் ஓட்டுறாரு. என் அண்ணன் ஒரு ஆள் இல்லைன்னா நீங்க செத்த இடம் பில்லு முளைச்சிருக்கா? தேர் ஓட்டுறான்னு சொல்லாதீங்க. ஏன் வண்டி ஓட்டுறான்னு சொல்லு. வண்டி என்ன இந்த 3 சக்கரம் சைக்கிள் எதுக்கு வண்டி ஓட்டுறான்னு கேளு. அவன் சொத்துக்கு ஓட்டி நான் தேரி ஆமா பெரிய சின்னவர் சாத்திகாரி. நீதான்
நம்மள என்னன்னு பேசுறோம். நீ தான் அந்த சோத்துக்கு ஒட்டா தேருன்றா. நீ தான் அந்த சுன்னி அண்ணனா சுண்ணால வர்றான்னா சின்ன அண்ணனான்னு கேக்குறேன். இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன். இந்த ஆளுக்கு என்ன கொடுக்காதீங்கன்னு. நான் எங்கேயாவது போய் மேல பெரிய இடத்துல கட்டினேன். பண்ணது அன்னைக்கு வளைச்சு கட்டிக்கிட்டானே வளைச்சு கட்டினா மடையில எல்லாம் வளைச்சு பில்ல வளைச்சு என்ன பண்றது? என் தலை எழுத்து. அதனால அந்த ஆள வேணாம். ஐயோ விடுடா.